புருஷன் நல்லா இருக்காரா? போய் 3 மாசம் ஆகுது. நல்லா இருக்காரா அத்தை? அவர் தான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கோம். ஆஃபீஸ்ல மேனேஜரா இருக்காரு. நம்ம தஞ்சாவூர் வெயிலோட துபாய் வெயில் அதிகமா இருக்கான். சரிம்மா, நீ குழந்தைய பார்த்துக்கோ. போய் சமைக்கணும். கரெக்டா? சரி அத்தை. என்னங்க? எனக்கு ஃபோனை போட்டு அங்கே என்ன பேசிகிட்டு இருக்க? பழைய ஹவுஸ் ஓனர் அத்தை தான் உங்களை தான் விசாரிச்சிட்டு இருந்தாங்க. சரி சரி, புள்ள எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான், தூங்கிட்டு இருக்கான். நேற்று நைட்டு ஏன் ஃபோன் எடுக்கல? நேத்தி பேசினாங்க நம்ம பையன். என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? 3 வருஷமாக பேசாமல் எவ்வளோ லேட்டாக பேசுறது பாரு புள்ள. நமக்கு குழந்தை பிறந்ததே லேட்டு. சரி, அதை விடுங்க. மாமிக்கு ஒரே சந்தோஷம் கார்த்தி பேசுனது. கேசரி செஞ்சு தெருவெல்லாம் கொடுத்தாங்க. அப்படியா? சரி சரி, ஸ்கூல் மேட்ரு என்னாச்சு? நம்ம பாரதி வித்யாலயில் விசாரித்தேன். ப்ரீகேஜிக்கு அட்மிஷன் ஃபீஸ் 12,000 ரூபாய் சொல்கிறாங்க. என்னங்க, அங்கேயே சேர்த்துடலாமா? என்னங்க? ம், சேர்த்துடலாமா, அனுப்புகிறேன். மாமி, அடுப்பில் குழம்பு போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபோன் பேசிட்டு வந்தேன். அது இட்லிக்கு கூட இட்லிக்கு கூட அரிசி ஊற வைக்கணும். அதையும் கொஞ்சம் ஊற வச்சிடுறீங்களா? டைம் ஆகுது. என்னங்க, அப்புறம் அப்பாவுக்கு மாத்திரை வாங்கணும் இந்த மாதம். அதுக்கு ஒரு 2,000 ரூபாய், செலவுக்கு ஒரு 8,000 ரூபாய், குழு சீட்டு வேற கட்டணும், அதுக்கு ஒரு 2,000 ரூபாய். இந்த மாதம் அனுப்ப முடியுமா? என்னங்க, கார்த்தி ஏஞ்சிட்டான். இதோ பேசுங்க. என்ன சொன்னீங்க நேத்தி? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லுமா. என்ன சொன்னீங்க? அப்பா சொன்னீங்களா? அப்பா சொன்னீங்களா? என் செல்லம் சொல்லிச்சா? எங்க அப்பா ஒரு வாட்டி சொல்லுங்கள், ஒரே ஒரு வாட்டி அப்பா சொல்லுங்கள்.